இன்னைக்கு நீலகிரி எக்ஸ்பிரஸ் சரியான லேட். எப்பவுமே 6:15லேருந்து 6:25க்குள்ள வந்து சென்னை சென்டர்ல விட்டுருவாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா ஒரு 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ட்ரெயின் ஸ்டேஷன்ல விட்டதுமே அறக்க பறக்க போக ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா அங்கிருந்து ரூமுக்கு போயிட்டு ரூம் வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போனோம். காலைன்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு. 7:15க்கு ஏறினேன். 7:45க்கு வந்து இறக்கி விட்டாங்க. ரேப்பிடோல தான் வந்தேன். ஆஃபீஸ்ல வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு சரி நேற்று எடுத்து வீடியோஸ்லாம் எடிட் பண்ணலாமேன்ட்டு யார்கிட்டையும் சொல்லாம அப்படியே வந்துட்டேன். யார்கிட்டையுமே சொல்ல நான் பாட்டு எடிட் பண்ணுறேன்னு வந்துட்டேன். 9 மணிக்கு கிளம்பி வந்தால் மணி இப்போ 10:35 கிட்ட ஆச்சு. ஆளை காணோம்னு தேடிட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டேன் நினச்சிட்டு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் எடிட்டிங் முடிச்சுட்டு அப்படியே நான் பேசிக்க போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஒரு வழியாக வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் கிளம்பியாச்சு. OMRல இருக்க இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அமேசானில் ஒரு 5:05க்குள்ள கிளம்பினா தான் உண்டு. இல்லைன்னா செம்ம டிராஃபிக் ஆயிரும். எப்பவுமே ரேபிடோ போட்டால் லேட்டாக எடுப்பாங்க. இன்னைக்கு பார்த்து செம்ம சீக்கிரமாக எடுத்துட்டாங்க. அது இல்லாமல் இன்னைக்கு நைட்டு வடபழனிக்கு நடந்து போனோம். அதுக்காக இன்னைக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. வரப்பவே இன்ஸ்டாமார்ட்ல ஆர்டர் போட்டிருந்தேன். அவங்க கரெக்டாக நான் வந்து டைமே வந்துட்டாங்க. எப்படியும் இவ்வளோதான் சாப்பிட போறதில்ல. ஆனால் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும்னு சிப்ஸ் பேக்கெட்டை வாங்கிட்டு அது போக ஒரு 4 சாக்லேட்ஸ் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் ஆக்சுவலாக சாக்லேட்ஸ் இல்லை, ப்ரோட்டீன் பார்ஸ் தான். எதுலையுமே சுகரோ இல்லை. அப்புறம் அந்த சிப்ஸ் வந்து ஏர் ஃப்ரைடு. நான் இந்த 50 ரூபா பிங்க் கலர் சாக்லேட் ஆர்டர் போட்டால் இவங்க 120 ரூபா இந்த பெரிய ப்ரௌன் கலர் சாக்லேட் 2 கொடுத்துட்டாங்க. எனக்கு சரி சந்தோஷம் தான். சம்மர் சீசன்றதுனால கண்டிப்பாக டீஹைட்ரேட் ஆயிரும் நைட்டாக இருந்தாலுமே சரி. அதனால சரின்னு ஒரு எலக்ட்ரோலைட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன், தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு. துவைக்க வேண்டிய துணிகள்லாம் நிறையா இருந்துச்சு. சரின்னு அதை தூக்கி வாஷிங் மிஷினில் துவைக்கிறதுக்கு போட்டு என்ன பண்ணாலும் டைம் போகவே மாட்டேங்குது. எப்போ தான் கிளம்புவோன்னு ஆயிடுச்சு. சரி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் புக் படிக்கலாமா புக் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அடுத்த வீடியோவில் திருவான்மையிலேருந்து வடபழனி நடந்து போன வீடியோ ஃபுல்லாக போடுறேன்.